வணக்கம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிற டாபிக்ல நாலடியாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பேனோட வந்து உட்காந்துக்கீங்க. நான் சொல்ற தகவல் எல்லாமே 6வதுல இருந்து 12வது வரையும் உள்ள ஸ்கூல் புக்ல இருக்கிறத தொகுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அந்த ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியார்ல இருந்து கேள்விகள் கேட்டா எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல அறநூல்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அது நம்மளுக்கு தெரியணும். எத்தனை அப்படின்னா அறநூல்கள் 11, அகநூல்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. எத்தனை? 6. புறநூல் என்னன்னு கேட்பாங்க. மொத்தம் எத்தனைனா ஒண்ணு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா களவழி 40 அல்லது இந்நிலை. ஓகேங்களா? களவழி 40 இந்நிலை அதுதான் வந்து புறநூல்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் எத்தனை அப்படின்னா 11. நிலையாம வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அறநூல்கள் எத்தனை? 11. அகநூல்கள் அப்படின்னா 6. ஓகேங்களா? அகநூல்கள் எத்தனை? 6. புறநூல்கள் எத்தனை அப்படின்னா இந்நிலையாவும் இருக்கலாம் அல்லது களவழி 40. ஓகேங்களா? மொத்தம் 18 நூல்கள் தான். ஆனா நம்ம கணக்கு பண்ணும்போது அந்த 18 கீழ்கணக்கு நூல்கள்ல களவழி 40 எடுத்து வச்சிருக்காங்க, இந்நிலையும் எடுத்து நம்ம கூட்டினீங்க அப்படின்னா மொத்தத்துல வருது 18 நூல்கள் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலடியார் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். நல்லா முக்கியமா வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை நாலடியார்ல என்னென்ன தகவல் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். நாலடியாரை எழுதுனது யார் அப்படின்னா சமண முனிவர்கள். நல்லா வச்சுக்கோங்க. நாலடியாரை எழுதுனது யார் அப்படின்னா சமண முனிவர்கள் பலர். ஓகேங்களா? நாலடியார் எழுதுனது யாரு? சமண முனிவர்கள் பலர். நாலடியார் தொகுத்தது யாரு? 13. சோ நாலடியார்ல உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. 401 பாடல்கள் எண்ணிக்கை இருக்கு. நல்லா வச்சுக்கோங்க. நாலடியாருடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 401 பாடல்கள். ஆளும் மேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படிம்பாங்க. சோ அந்த 4ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நாலடியார். நாலடியாருடைய பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 401. வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா முக்கியம். வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாலடியார். நாலடியாருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நாலடி 400 அழைச்சிடுறேன். அடுத்து இந்த நாலடியார் அப்படிங்கிற தகவல் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இது எதற்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீழ்கொண்ட இது இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேள்வி கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் அப்படிங்கிற ஒரு பாடல். சோ இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா நாலடியார்ல இருக்கு. முழு பாடலை நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கு அணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாத நட்பெல்லாம் செய்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளைக்குமால் தாமுலர கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து. ஓகேங்களா? மறுபடியும் சொல்றேன். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுற கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளத்தால் நல்லாது உரிது தொழிலராய் கள்ளத்தால் நட்டார் கலிகேண்மை தெள்ளி புனர்தம்பு நின்றுழைக்கும் பூங்குன்றா நாடா மனதுக்குள் மாசாய் விடும் அப்படிங்கிற ஒரு பாடலும் நாலடியார் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இலங்கு நீர் தன் சேர்ப்ப இன்னா செய்யினும் கலந்து பலிகானார் சான்றோர் கலந்தபின் தீமை எடுத்துரைக்கும் பின்ன அறிவு இல்லாதார் தாமும் அவரின் கடை அப்படிங்கிற பாடலும் நாலடியார் இடம்பெற்றிருக்கு. அடுத்து யானை அணையவர் தன்பெருகி நாயினையார் கேண்மை கிளியி கொழல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொள்ளும் எரிந்தவேல் மெய்யாத வாழ்குலைக்கும் நாய் அப்படிங்கிற டாபிக்ல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை கொடுத்திருக்க பாடல். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா முழு தகவலையும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை கொடுத்திருக்க தகவல் பார்த்தாச்சு. நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் வீடியோ சப்போர்ட் பண்ண போறோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.